நம்ம வாங்குற ரெடிமேட் டாப்ஸில் இந்த மாதிரி நெக் டீப் அதிகமாக இருந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி நெக்கில் இந்த கேப்பிங் இருந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது இதில் ரொம்ப ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கார்மெண்ட்டை இன்சைட் அவுட் டர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஷோல்டர் அண்ட் நெக்லைன் கனெக்டாக இருக்க இந்த பார்ட்டில் தான் வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஷோல்டர்லேருந்து பிலோ 1/2 inches மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை 1/2 inches தான் மார்க் பண்ணணுன்னு கிடையாது. ரொம்ப டீப் இல்லைன்னா நீங்கள் 0.25 inches கூட மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 inches பண்ணியும் இன்னும் டீப்பாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 0.75 கூட பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி 0.25 or 1/2 inches வந்து போதுமான அளவு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆர்ம் ஹோலோட சீம் லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1/2 inches or 0.75 inches நீங்கள் இன்சைட் தள்ளி வச்சு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெல் பின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும், ஸ்டிச் பண்ணுற கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் பின் பண்ணுறப்போ இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட நெக் லைன் இப்படி அன்ஈவனாக இருந்துடக்கூடாது, ரெண்டும் கரெக்ட் மேட்சிங்காக இருக்கணும். ஓகே, இப்படி வச்சுட்டு அதில் பின் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு லாக் ஸ்டிச்சோடு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸஸ் த்ரெட்டை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு இப்படி இன்சைட் இப்படி பாருங்கள். உங்களோட ஆர்ம் ஹோல் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ஃபோல்ஸ் மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்படி இருக்கணும்னா நீங்கள் ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 1/2 or 0.75 inchesக்கு முன்னாடியே இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுனால நான் இங்கே வேறு கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப எக்ஸாக்ட் த்ரெட் கரெக்ட் மேட்சிங்கில் நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க.